யாரும் கிளாஸ்ல எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாதீங்க. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓ ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ். ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே. நம்மளுக்குன்னு ஒரு சில மாரல்ஸ் தேவைப்படுது. சோ மாரல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்களா? தப்பு தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். மாரல் அப்படின்றது நன்னெறி. இங்கிலீஷ் வேர்டா தமிழ் வேர்டா? என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? நன்னெறி தமிழ் வார்த்தை. நன்னாரி சர்பத். ஆமா, அதை குடிச்சிட்டு உட்காருங்க ப்ளீஸ். இது கேவலமா இருக்கு, நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. இருக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, லைஃப்ல தேவைப்படுற நன்னெறிகளையும் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பாடி தொலையும். முதல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வேணுமா? நீங்க கடைசியா தானே உட்கார்ந்திருக்கீங்க. கடைசி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருக்கேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே மாட்டாப்பே உங்களுக்கு. அவர் ஏதாவது ஆரம்பிச்சிடுவாரு. இல்ல அவர்கிட்ட இது வந்து அவர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தா நீங்க கண்டுக்காதே காத்துறீங்க. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. சோ தீபக் அவர்களுக்கான மாரலை வந்து நான் ஒரு கதையா நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். பசரடி இதுல சொல்லுங்க. பாத்தீங்களா தீபக், உங்களுக்கு எல்லாமே தெரியுது. எப்ப பசர் அடிக்கும் பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய நேரம் எனக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போவேன். கரெக்ட். ஒரு குரங்கு ஒரு மாங்கொட்டை எடுத்துட்டு போய் புதைச்சு வச்சுச்சான். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. அதுவும் ஒரு மாசம் வெயிட் பண்ணி பாத்துச்சா, அது மரமாவே வளரலையா. அவங்க அம்மா குரங்கு கிட்ட போயிட்டு அது வளரவே இல்லையேமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சா. இது மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம கட்டுறது உலகளவுன்னு நினைச்சிருந்தாலும் நான் சொல்றேன், நம்ம கட்டுறது கைமண் அளவுதான். புரியல அவர இல்ல அவரே திரும்ப பேசுறீங்க. ரசிகா எந்திரிங்க. யாரையும் எந்திரிக்கவே சொல்லல. சாரி உட்காருங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது ஒரு நல்ல லட்சியம் தான். அதுக்காக நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆனா ஸ்ட்ராட்டஜி மட்டுமே போட்டுட்டு இருக்க கூடாது. கரெக்ட் தான். அதாவது எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் லைட் பொறாமைகள் வெளியே அப்பப்போ வரும் சொன்னாங்க. கொஞ்சம் எழுந்திருங்க. எந்திரிக்குங்க ப்ளீஸ். இப்போ உட்கார்ந்துருங்க. ஏன்னா ரியா எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. நம்மளோட உரிமைகளை நம்ம கேட்கணும். ஆனா எது உரிமைன்னு தெரிஞ்சு கேட்கணும். ரஞ்சித், உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, பாயிண்ட் வரும் பேசலாம், அப்படியே இருந்தா பாயிண்ட் வராது, பாயிண்ட் போயிடும். சத்யாக்கான மாரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து டிசிஷனும் இருக்கு. எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? ஒண்ணும் இல்ல சார். மாரல் ரிவ்யூ மாதிரி நாமினேஷன்ல இதான் சொல்றீங்க, எல்லா இடத்துலயும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் புதுசா சொல்லுங்க. மரியாதை காசு கேக்குற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இதுதான் கிளாஸ். வேணா வேறதா யாருக்கு உங்களுக்கு வேணாம்னா நீங்க எழுந்திருச்சு வெளியில போலாம். சரி ஓகே, நான் போறேன். வரவே மாட்டேன். கான்சென்ட்ரேட். ஹலோ சத்யா, மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு உட்காருங்க. கம் ஆன். சாரி. அன்ஷிதா, நம்ம பாசமா இருக்கோம் அப்படின்றது நல்ல விஷயம் தான். பட் நம்ம பாக்குற எல்லாருமே அப்படியான்னு கேட்டா கிடையாது. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். முத்துக்குமரன், உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? வேணாம் மேம், ப்ளீஸ் மேம். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. ஒரு நிமிஷத்துல சொல்லிருங்க மேம். ஏன் அப்படி? அதுக்கு மேல உங்களுக்கு கண்டென்ட் முடிஞ்சிரும். சொல்லுங்க. முத்துக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்க முத்து. நேத்தை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் மேம். Thank you so much. கேட்டுக்க. உங்களோட வீட்ல என்ன மாரல் சொல்லி கொடுத்திருக்காங்க, அந்த பக்கம் இருக்கிற யாரா ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்லணும்னா யார் வேணா சொல்லலாம். கரெக்ட்பா.
இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சொல்லக்கூடாது இல்ல? எனக்கு சொல்ல முடியாது. ஜோக் இல்ல இல்லையா?